இந்த முக்குளத்தூர் சட்ட இயக்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, லா காலேஜ்ல படிச்ச அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒருங்கிணைஞ்சு அத வந்து உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா, படித்து முடித்ததுக்கு அப்புறம் வந்து ப்ராப்பரா அவங்க லாயரா வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம், இந்த ஒரு இயக்கத்தையும் வந்து பார்த்தா ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. இவங்களோட நோக்கம் என்னன்னா வந்து, எங்கெங்கெல்லாம் வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனை வர்றப்ப, அவங்க இலவசமா வந்து பார்த்தீங்கன்னா, சட்ட உதவியும், இலவசமான வந்து பார்த்தா சட்ட பாதுகாப்பும் வந்து பார்த்தா குடுத்துட்டு வராங்க. இவங்க தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பார்த்தா ரிஜிஸ்டர் பண்ண ஒரு 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 ஆர்கனைசேஷன் தான் அது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காண்டி வந்து இந்த வருஷம் வருஷம் இத நடத்துறாங்கன்னா, முக்குளத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தலைவர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு ரீஜன்லயும் வந்து ஒரு தலைவர் இருப்பாங்க. அவங்கள எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஐம்பெரும் விழா. இப்ப வந்து ராஜராஜ சோழரோட சதய விழா 1039 சதய விழா வருது. அவரோட சதய விழா வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு விழாவாகும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, வாலுக்குவேலி அம்பலத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, நினைவு நாள் வருது அக்டோபர் 24. அது ஒரு நினைவு நாளாகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மருதுபாண்டியர்களோட வீர வணக்க நாள் அக்டோபர் 24 வருது. அது ஒரு விழாவாகும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி தந்தை மூக்கையா தேவரோட ஒரு நினைவு நாள். அது ஒரு நினைவு நாளாகவும். அடுத்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட வந்து குரு பூஜை. அது ஒரு மொத்தம் இந்த 5 விழாக்களையும் சேர்த்து ஐம்பெரும் விழாவாக வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற எல்லா முக்குலத் தலைவரும் ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா, 20க்கும் மேற்பட்ட தலைவர்கள் வருவாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப மதுரையில பண்றாங்க அவங்க. மதுரையில வந்து மேலூர்ல மூவேந்தர் பண்பாட்டு மையத்துல வந்து வீர விளையாட்டுகள்லாம் நடத்தி, பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறாங்க. இதோட முக்கியமான நோக்கங்கள் என்னன்னா வந்து, தேவர் அரசணையை வந்து பார்த்தீங்கன்னா, அமல்படுத்த கோரி வர தலைவர்கள் வந்து வலியுறுத்துவதாகவும், பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தேவர் கல்லூரியில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சர்ச்சைகள் நடக்குது. அந்த கல்லூரியில வந்து மீட்டெடுக்கணும் அப்டின்ற மாரியும், பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்வி நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேர நீக்கிறதுக்காக வந்து கவர்மெண்ட் அப்பப்பக்கி வந்து உரசுறத வந்து பார்த்தீங்கன்னா, நிறுத்துறதுக்காகவும், இந்த தலைவர்கள் பூராத்தையும் ஒருங்கிணைச்சு, அவங்க மூலமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் குடுக்கறதுக்காகவும், பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு விழிப்புணர்வு. முத்துராமலிங்க தேவர் யாரு? அவரோட சாதனைகள் என்ன? இந்திய தேசிய ராணுவத்திற்கும் அவருக்கும் என்ன தொடர்பு? அவர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டுக்கு வந்து எதிர் ரீதியா வந்து அவர் போராடினாப்ல. மூக்கையா தேவர் வந்து பார்த்தீங்கன்னா, சுதந்திர போராட்டத்தை தாண்டி அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணாப்ல. ராஜராஜ சோழரோட அவரோட வாழ்வியல் எப்படி இருந்துச்சு? அவர் தமிழர்களுக்கு செய்து கொடுத்த வந்து பார்த்தீங்கன்னா, கொடைகள் என்னென்ன? அதே மாரி வாலுக்குவேலி அம்பலம்ன்றவர் யாரு? அவருக்கும் மருதுபாண்டியர்களுக்கு உள்ள தொடர்பு என்ன? மருதுபாண்டியர்கள் யாரு? அவர் தென்னிந்திய நாயகர்கள் அப்படின்னு சொல்லி, இந்த வரலாற்று சார்ந்த விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக வந்து, இந்த ஐம்பெரும் விழாவா வந்து பார்த்தா நடத்துறாங்க. இவங்க 5 வருஷமா இது 5வது வருஷம்னு நெனைக்கிறேன். ஏற்கனவே 4 வருஷம் நடத்தியிருக்காங்க. இந்த வருஷம் கொஞ்சம் கிராண்டா செலிப்ரேட் பண்றதுக்காக, எல்லா தலைவர்களையும் வந்து பார்த்தா ஒருங்கிணைஞ்சுட்டு இருக்காங்க. மதுரையில வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் திருமாறன் அண்ணன், முருகன்ஜி, அண்ணன் கவிக்குமார் அவர்கள். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா வந்து, அண்ணன் ஆதிநாராயணனும் வந்து இதில கலந்துக்கிறாப்ல. அந்த மாரி நெறைய தலைவர்கள் வந்து உசிலை சங்கிலி அவர்கள், அண்ணன் வதலை செல்வம் அவர்கள், அதுபோக கள்ளர் முன்னேற்ற சங்க சரவண மலவராயர், புலவஞ்சி போஸ், டெல்டால இருந்து நாகப்பட்டினம் இருந்து அங்கிட்டு மீன் சுருட்டில இருந்து இந்த சைடு தென்பாண்டி கடைக்கோடியில இருக்கிற அண்ணன் இசக்கிராஜா அவரு பிஎம்டி அறக்கட்டளை இசக்கிராஜா அண்ணன், அப்புறம் மகாராஜன் அண்ணன் அப்படின்னு சொல்லி மூர்த்தி தேவர், ஸ்டீவன் சுரேஷ் அண்ணன் அவர்கள், இந்த மாரி அப்புறம் இரசு காசிராஜா தேவர், இந்த மாரி எல்லா தலைவர்களுமே மேக்ஸிமம் என்ன தலைவர்களா இருக்காங்களோ அவங்களாம் ஒருங்கிணைச்சு ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு வந்து இந்த தேவர் அரசாணை பத்தியும், மேலும் நம்ம இந்த சமுதாயத்துக்கு இருக்க பிரச்சனைகளை வலியுறுத்துறதுக்காகவும் ஒரு 50 விழாவாக அக்டோபர் 13ஆம் தேதி வந்து நடத்துறாங்க.